உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தொலைபேசி வாயிலாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் மழை பாதிப்புகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து கேட்டு பெறலாம். வணக்கம் திரு லட்சுமி நாராயணன். தற்போது புதுச்சேரி கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறது. எந்தெந்த பகுதிகள் தற்போது கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது, அதற்கான மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது சார்? வணக்கம். புதுச்சேரி வரலாறு காணாத ஒரு அந்த புயல் தாக்கத்தினால் புதுச்சேரி நகர் முழுவதும் கிராமங்கள் பகுதி எல்லாமே பெரிய பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது. நம்முடைய எல்லா துறை அதிகாரிகளும் காத்திருக்கிறார்கள், மீட்பு பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மரங்கள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீர்மட்டம் சில இடங்களில் குறைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களில் இன்னும் குறைய ஆரம்பிக்கவில்லை. காரணம் நம்முடைய புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி இருக்கிறது. இந்த ஹைடைட் என்று சொல்லக்கூடிய ஒரு தினமாக இருக்கிற காரணம், அதாவது அமாவாசை தினமாக இருக்கிற காரணத்தினால் கடல் மட்டுமே கொஞ்சம் உயர்ந்து காணப்படும், சாதாரணமாகவே இருக்கும். அதனால நகரிலிருந்து அத்தனை நீரும் நோக்கி கடலுக்கு தான் போய் சேரணும். அதனால அங்க கொஞ்சம் நீர் ஆகுது. நிறைய இடங்கள்ல மோட்டர் போட்டு நீரை இறைச்சிட்டு இருக்கும். ஆனா முள் வாங்காட்ட கொஞ்சம் சிரமம் இருக்கிறதுனால இப்ப இந்த கொஞ்சம் தனியா இருக்குது. அதாவது 2004க்கு அப்புறம் அதிக மழை ஒரு 1 சென்டிமீட்டர் இன்றைக்கு அதிகம் மேல மழை பெஞ்சிருக்கு. நேற்று சொன்ன வானிலை அறிக்கை கூட ஒரு 400 சென்டிமீட்டர் மழை, 40 சென்டிமீட்டர் மழை பெய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி 500க்கு மேல மழை பெஞ்சதுனால ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அரசு அதிகாரிகள், எல்லா துறை அதிகாரிகளும் முதல்வருடைய உத்தரவு இப்போ எல்லா இடத்தையும் கரண்ட்டை கட் பண்ணிருக்கோம். பாதுகாப்பு கருதி கரண்ட்டு கட் பண்ணல. இதனால இந்த பிரச்சனைனால போயிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் உதவி கேட்டிருக்கீங்க சார்? இப்போ காலையில ராணுவம் வந்தது, தேசிய மீட்பு படையினர் ஒரு 30 பேர் தான் இருக்காங்க அப்படின்னீங்க. இப்போ புதுவையில எவ்வளவு பகுதிகளில் இந்த பாதிப்பு இருக்கும், வேற என்ன உதவிகள் எதிர்பார்த்திருக்கீங்க சார்? இல்ல, இப்ப எங்களுக்கு முன்னாடியே மரத்தை வெட்டுறதுக்கும் தண்ணி வெளியில தண்ணி இறங்குறதுக்கு நார்மலா அந்த வாய்க்கால தண்ணி வடிய இறங்குறதுக்கு காரணம் அந்த லெவல் வரணும். அதுக்கு கொஞ்சம் அடிப்படையாக போறேன். அது வழி இல்லை. மற்ற மீட்பு பணிகள் முதல்வர் காலையில துறை அதிகாரிகள் கூப்பிட்டு மீட்பு பணிகள் அதை ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லா இடங்களோடையும் கம்யூனிகேட் பண்ண முடியுதா சார்? என்ன நம்ம காட்சிகளை பார்க்குறப்போ 5-6 அடிக்கு தண்ணி இருக்கு, வேற ஏதாவது சில பகுதிகள் மூழ்கின மாதிரி இருக்கா? உங்களுக்கு அந்த மாதிரி தகவல் இருக்கா? இல்ல, முழுகிற மாதிரி எல்லாம் முட்டி அளவு தண்ணி நிக்குது, முட்டத்து தண்ணி நிக்குது. எல்லாத்தையும் சாலைகள் சேதப்பட்டு இருக்கிறது, தண்ணி வாங்கல. அதாவது நம்ம கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டா கம்யூனிகேஷன் பிளாக் ஆயிடுச்சு. நிறைய யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. இருந்தாலும் துறை அதிகாரிகள் பணியாளர்கள் எல்லாம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா துறையும் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் ஃபீல்ட்ல தான் இருக்கோம். நாங்க கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி புதுவை. ஆனா இங்க தண்ணீர் போவதற்கான வசதிகள் குறைவா இருக்கா, இல்ல அதை செய்யறதுல ஏதாவது? அதாவதுங்க, சாதாரணமாகவே உங்களுக்கு தெரியும், வானிலை அறிக்கை சொல்லும் போது 20 சென்டிமீட்டர் மேல மழை பெஞ்சா தண்ணி வாங்காது அப்படின்னு எல்லா ஊருக்கும் சொல்லுவாங்க. மெட்ராஸ் இருந்தாலும் சரி, சென்னையா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க. இது 51 சென்டிமீட்டர் மழை எத்தனை மடங்கு பெஞ்சுன்னு பாருங்க. இது ஒரு இயற்கை பேரிடர் மாதிரியான ஒரு விஷயம். இதுல காரணம் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன, மழை அதிகபட்சம் பெய்யறதுதான். இது இந்த அளவுக்கு மழை வரலாறு பார்த்ததில்லை. வரலாறே காணாத. ஆமா, 516 2004க்கு அப்புறம் 2004 31 சென்டிமீட்டர் தான். 2004 21 சென்டிமீட்டர் வானிலை ஆய்வு மையம் சொன்னாங்க 2004. இப்போ அதை விட டபுள் மடங்குக்கு மேலவே மழை பெஞ்சிருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 52 சென்டிமீட்டர் மேல மழை பெஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு கீழே வாங்கணும். அமாவாசை பிரச்சனைகள்ல தண்ணி மேல்மட்டம் கடல் மட்டம் உயர்ந்ததுனால எல்லா வாய்க்காலும் தண்ணி உள்ள போறது இருக்கு. அதுதான் இஷ்யூ. நன்றி. பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. ஓகே, பாப்போம். நன்றி திரு. மதியானத்துக்குள்ள நிலைமை சீராக நினைக்கிறேன். புதுவையில மதியத்திற்குள்ள நிலைமை சீராக்க வேலைகள் நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கீங்க. அதே போல இராணுவத்தினரும் களத்துக்கு வந்திருக்காங்க. எதிர்பார்த்த மழையை விட மிக அதிகமாக மழை
கொட்டி தீர்த்திருக்கிறது. இன்னும் சொன்னால் புதுவை நகர் உருவானதற்கு பிறகு பெய்திருக்கக்கூடிய பெரிய மழை. ஏன்னா 2004 கூட இவ்வளோ மழை பெய்யல, 21 சென்டிமீட்டர் தான். அப்படின்றப்போ மிகப்பெரிய ஒரு பேரிடரை நாங்கள் சந்திச்சிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணிக்கிங்க. இணைந்ததற்கு நன்றி சார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.